பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவிடம் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். சகல இஸ்ரேலர்கள் மத்தியில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீங்களும் நானும் மேன்மையடைய என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4:7 பாருங்கள். நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 4:8 பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினால் அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். நீதிமொழிகள் 18:12 பாருங்கள். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 16:16 பாருங்கள். பொன் வெள்ளியை சம்பாதிப்பதை பார்க்கிலும் புத்தியை சம்பாதிப்பது மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் அல்ல, நீதிமொழிகள் 20:3 பாருங்கள். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. எனவே ஆண்டவர் உங்களை மேன்மையாகவே வைப்பார் என்பது நிச்சயம். God bless you.